படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னன்ட்டா இளையராஜா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல படத்துக்கு மியூசிக் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் ராஜா அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் படத்தை ஒரு 50% படத்தை கிரேட்னஸ்க்கு இளையராஜா மியூசிக் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 2-3 சாங்ஸ் இருக்குது. இது 2 பேரும் ஒருத்தருக்கு பெரிய நன்றி சொல்கிற மாதிரி இருக்குது. மியூசிக்கு அந்த சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் தெரியுது இளையராஜா இவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்ட்டு. இல்லை என்ன இருக்குதுன்ட்டு நமக்கு அவங்க மியூசிக் பண்ணும்போது எனக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரியுது. திருக்குறள் எல்லாம் எப்படி படம் பண்ணுறது, திருவள்ளுவர் இந்த பொண்ணு 2 பேரும் கூத்துப்பட்டறை, டெஃபினட்டாக திருவள்ளுவர் கூத்துப்பட்டறை, இந்த லேடி கூட கூத்துப்பட்டறைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. பரிதின்னு ஒரு கேரக்டர், ஒரு யங் மேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு லவ்வர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு, பரிதி லவ்வர்ன்ட்டு. ஸோ இந்த படத்தில் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. செம்பூர் ஜெயராஜ் ஸ்கிரிப்டை 2 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவருக்கு செம்பூர் ஜெயராஜ் எப்போவும் ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. சூப்பர் பிரெயினை செலக்ட் பண்ணுறதுல பாலகிருஷ்ணன் வெரி குட்.